அற்புதம் என்று ஒரு ரசம், அதிசயமான விஷயங்களைப் பற்றி உண்டாகிற வியப்புதான் அது. அம்பாளின் நேத்திரத்தில் அற்புத ரசம் தெரிவது எப்போது என்றால், கிரிச சரிதே விஸ்மயவதி. விஸ்மயம் என்றால் வியப்பு. கிரீசன் என்றும் கிரீசன் என்றும் ஈஸ்வரனுக்கு இரண்டு பெயர்கள். கிரீசன் என்றால் கைலாசகிரியின் ராஜாவாக இருப்பவர் என்று அர்த்தம். கிரிசன் என்றால் கைலாசகிரியில் இருக்கிறவர் என்று அர்த்தம். கைலாசநாதனான ஈஸ்வரனின் சரித்திரங்களை, லீலா விருத்தாந்தங்களை கேட்க கேட்க, நினைக்க நினைக்க, அவர் செய்திருக்கிற அற்புதங்களில் அம்பாள் அப்படியே விஸ்மய மயமாகி விடுகிறாள். சிவலீலைகளுக்கு முடிவே இல்லை. சிவ லீலாவர்ணம் என்று நீலகண்ட தீட்சிதர் எழுதியிருக்கிறார். அர்ணவம் என்றால் சமுத்திரம், திரிபுர சம்ஹாரம், மன்மத தகனம், கஜாசுர வதம், காலசம்ஹாரம், அந்தகாசுர வதம், ஹாலாஹல விஷாபானம், பிக்ஷாடனம், நடராஜ தாண்டவம், ஹாலாசிய லீலை என்றே 64 இப்படி எத்தனையோ. இந்த சரித்திரத்தில் இருந்துதான் சிவானந்த லஹரி பெருகுகிறது என்று அந்த பெயருள்ள ஸ்தோத்திரத்தில் ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார். காரியமே இல்லாதவன் இப்படி கணக்கு வழக்கில்லாமல் லீலை பண்ணும்படி ஆக்கினவள் அம்பாள்தான் என்றே இந்த சௌந்தரலஹரி ஆரம்பித்தது. அவருடைய லீலா காரியத்திலே இருக்கிற அற்புதத்துக்காகவே அம்பாள் வியப்படைந்தாள் என்றால், ஸ்தானுவான பட்டகட்டையான அவரை இப்படி அவள் செய்த அற்புதம் நமக்கு அதைவிட வியப்பாக இருக்கிறது. அப்புறம் பயானகம் என்பதான பயரசம், அபயஸ்வரூபம் அம்பாள். பல தினசில் பயந்து பயந்து சாகிற நம் அத்தனை பேருக்கும் அவள்தான் புகலிடம். உன் பாதமே அபயவர பிரதம் என்று நம் ஸ்தோத்திர ஆரம்ப ஸ்லோகம் ஒன்றிலேயே பார்த்தோம். அவளுக்கு மாயவரத்தில் அபயாம்பிகை என்றே பேர். அப்படிப்பட்டவள் பயானகத்திற்கு ஆளாவதும் உண்டா? ஓ உண்டு. இத்தனை விளையாட்டு மாதிரி அப்படியும் ஒன்று. சிவலிங்கத்தை சுற்றி கொண்டு நாகர் என்று பாம்பு இருக்கிறதே, அது அம்பாள்தான். பிரதி ஜீவனிலும் அவளே குண்டலினி பாம்பாக இருக்கிறாள். அப்படிப்பட்டவள் பரமேஸ்வரன் மேலே போட்டுக் கொண்டிருக்கிற பாம்புகளை பார்த்தாலே பயந்து நடுங்குவாளாம். இப்படி ஒரு லீலை. ஹராஹிப்யோ பீதா, ஹர சிவனுடைய அஹிப்யோ பாம்புகளிடம் பீதா பயந்தவள். அப்புறம் வீர ரசத்திற்கு வருகிறார். மகிஷாசுர பண்டாசுராதிகளின் வதத்தில் வீரரச விக்கிரகமாக ஆனவள் அம்பாள். ஆனால் சாகடிக்கிற கொடுமையை அம்பாளோடு சேர்த்து சொல்ல ஆச்சாரியாளுக்கு மனசு வரவில்லை போல் இருக்கிறது. அதனால் தாமரைப்பூவின் சோபையை வெல்வதிலேயே அம்பாளின் நேத்திரம் வீரரசம் காட்டுவதாக சொல்லியிருக்கிறார். வெல்வது என்பதற்குள் இருக்கிற சண்டை அம்சம் கூட வேண்டாமே என்றோ என்னவோ தாமரையின் சோபையை வெல்பவளே என்காமல் தாமரையின் சோபையை பிறப்பிப்பவளே சரசிருக சௌபாக்கிய ஜனனி என்றே சொல்லியிருக்கிறார். சிவப்பு நிறமே வீரத்தை காட்டுவது. தாமரை சிவப்பு, அதனால் சிவப்பை பிறப்பிக்கிறாள் என்றாலே வீரரசம் பொழிகிறாள் என்றுதான் அர்த்தம் என்று பெரியவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். ஜனனி என்பதற்கு பதில் ஜயினி, உஜ்ஜயினி என்பதில் வருகிற மாதிரி ஜயினி என்று பாடபேதம் இருக்கிறது. இங்கே தாமரையின் சோபையை ஜவித்தவளே என்று ஸ்பஷ்டமாகவே வீரத்தை தெரிந்து கொள்ளும்படியாக அர்த்தம் ஏற்படுகிறது. தாமரையின் சோபையை அம்பிகையின் கண்கள் உண்டாக்குவது ஆனாலும் சரி, ஜெயிப்பது ஆனாலும் சரி, இது நேராக அந்த நேத்திரங்களே பண்ணுகிற காரியம் என்ற தனி சிறப்பு இருக்கிறது. இதுவரை பார்த்த மற்ற ரசபாவங்கள் வேறே காரியத்தை அல்லது விஷயத்தை முன்னிட்டு அம்பாளுடைய நேத்திரத்தில் ஏற்பட்ட ரியாக்ஷன்கள் தான். இங்கேதான் தாமரையின் சோபையை உண்டாக்குவது அல்லது ஜெயிப்பது நேராக அந்த நேத்திரமே பண்ணும் டைரக்ட் ஆக்ஷன். ஹாஸ்ய ரசம் வேண்டாமா? காமெடி என்கிறார்களே, வாழ்க்கையே டிராஜடியாக இருக்கிற நமக்கு அதுதான் நிறைய வேண்டியிருக்கிறது. அதையும் சொல்கிறார். சகிஷு ஸ்மேரா, சகிகளிடத்தில் அம்பாள் சிரித்து பேசி ஹாஸ்யம் பண்ணுகிறாளாம். அது அவள் கண்ணிலே பிரதிபலிக்கிறது. குறும்பு பார்வை என்று இதைத்தான் ரொம்பவும் ரசித்துச் சொல்வது. இதுவரை சிருங்காரம், பீபத்சம், ரௌத்ரம், அற்புதம், பயானகம், வீரம், ஹாஸ்யம் என்று 7 ரசம் பார்த்துவிட்டோம். நவரசம் என்றால் 2 பாக்கி. அவை கருணரசமான சோகமும் சாந்த ரசமும் ஆகும். ஆனந்த ஸ்வரூபிணியான அம்பாள் மற்ற ரசங்களை விளையாட்டுக்கோசரம் நடித்து காட்டுவதாக சொன்ன மாதிரி கூட சோகத்தை காட்டினாள் என்று ஆச்சாரியாளுக்கு சொல்ல வரவில்லை. தக்ஷ யஜ்ஞத்திலே அவள் ரொம்ப துக்கப்பட்டு குமுறி குமுறி அழுது இருக்கிறாள். இன்னும் அநேக புராண கதைகளில் பல சந்தர்ப்பங்களில் ஈஸ்வரன் அவளை சபித்ததாகவும் அப்போதெல்லாம் அழுது மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள் என்றும் இருக்கிறது. ஆனால் பகவத்பாதாளுக்கு அது எதையும் எடுத்துக்கொள்ள மனசு வரவில்லை. அதனால் முன்னே ஸ்லோகம் 47 அம்பாள்
ஜனங்கள் சம்சாரத்தில் பயப்படுவதை பார்த்து தானும் விசனப்பட்டு அதை போக்கினாள். புவன பயபங்க வியசனினி என்று சொன்னாரே, அதாவது அவளுடைய கருணையால் கொஞ்சம் சோகம் அடைந்ததாகச் சொன்னாரே, அப்படியே இங்கேயும் கருணாரசத்தை கருணரசத்துக்குள் சேர்த்து காட்டிவிடுகிறார். அம்பாள் ஒருத்தனிடம் கருணாரசத்தை பொழிகிறாள் என்றாலே அதில் இம்ப்ளைடாக உட்கிடையாக என்ன இருக்கிறது? அவனை பார்த்து ஐயோ பாவம் என்று அனுதாபம் கொண்டு அவனை தூக்கி விடுகிறாள் என்றுதானே அர்த்தம். ஒருத்தன் சோகமான கருண நிலையில் திண்டாடுகிற போது அவனிடம் சிம்பதியால் தான் அவள் கருணா கடாட்சம் பொழிகிறாள். இந்த சிம்பதியிலேயே அவளும் அவனுடைய சோகத்தை கருண ரசத்தை ஷேர் பண்ணிக் கொள்கிறாள் என்றும் ஏற்பட்டு விடுகிறது. இப்படி ரொம்ப சூக்ஷ்மமாக கருணா ரசத்தின் மூலம் அம்பாளின் சோகானுபவத்தை சொல்கிறார். அதோடு ரொம்பவும் உருக்கமாகவும் சொல்கிறார். ஆச்சாரியாளுக்கே தீன ஜனங்களிடம் இருக்கும் சிம்பதியாலும் கருணையாலும் தாமே அவர்களுக்கு பிரதிநிதியாகி விடுகிறார். இப்படி ஆகி தம்மை வைத்து எல்லோருக்கும் அம்பாளின் கருணையை பிரார்த்திக்கிறார். தேமயி ஜனனி திருஷ்டி சகருணா, சாக்ஷாத் தாயாராக இருக்கிற ஜனனி, பல ரசங்களை காட்டும் உன் திருஷ்டி என் விஷயத்தில் கருணை நிறைந்ததாக இருக்கிறது என்று அர்த்தம். முன்னையெல்லாம் நகா நகா எங்களுக்கு எங்களுக்கு என்று எல்லோருக்காகவும் பிரார்த்தித்த ஆச்சாரியாள் இங்கே தைன்யமாக தீன நிலையில் அம்பாளின் கருணையை பெறுவதில் மட்டும் மயி எனக்கு என்று தம் ஒருவருக்கு மாத்திரம் அதை சொத்தாக்கிக் கொள்வதில் ஆழ்ந்த உள்ளார்த்தம் இருக்கிறது. இங்கே அவரே அத்தனை ஜன சமூகத்திற்கும் பிரதிநிதியாகி இருக்கிறார். அதனால் அவர் ஒருத்தருக்கு என்பதே அத்தனை பேருக்கும் தான். இந்த ஸ்லோகத்தை சொல்கிற அத்தனை பேரையும் இதே பிரார்த்தனையை பண்ண வைத்து அம்பாளுடைய கருணா கடாட்சத்துக்கு ஸ்பெஷல் ரைட் உள்ளவர்களாக செய்துவிடுகிறார். மற்ற ரசங்கள் யார் யாரையோ குறித்து அம்பாளுக்கு ஏற்பட இந்த கருணை ஒன்றுதானே மயி என்னிடம் என்று பிரார்த்திக்கிறவன் விஷயமாகவே ஏற்படுகிறது. சரி, சாந்த ரசத்தை சொல்லாமலே 8 ரசத்தோடு ஸ்லோகம் முடிந்துவிட்டதே, நவரசம் இல்லையே. இந்த 8 ரசங்களையும் ரசித்து தன்மயமாகும் போது ஏற்படும் நிலை இருக்கிறதே, அதுவே சாந்த ரசம். பேசிக்காக அடிப்படையில் அம்பாளே அதுதான், சிவமாக அவள் இருக்கிற நிலை அதுவே. இதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் முதல் வார்த்தை சிவே என்று இருப்பதே குறிக்கிறது என்று சொல்லலாம். ஸ்தோத்திர ஆரம்பத்தில் சிவன் சக்தி இல்லாவிட்டால் அசையாமல் சாந்தனாக இருக்கிறான் என்று சொன்னவர் இங்கே சிவே என்று ஆரம்பிப்பதால் அந்த சாந்த நிலைதான் அசைந்து கொடுத்து அப்புறம் சொல்கிற 8 ரசங்களாகவும் பரிணமித்தது என்று பெரிய தத்துவம் தெரிவிக்கப்படுகிறது. அவளை காரிய பிரம்மம் என்றே வைத்து ஸ்தோத்திரம் முழுதும் பண்ணிக்கொண்டு போயிருப்பதால் இப்படி சாந்தத்தை நாசூக்காக கோடி காட்டி விட்டுவிடலாம் என்று ஆச்சாரியாள் நினைத்திருப்பார் போல் இருக்கிறது. விசேஷம் என்னவென்றால் ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகம் சிவ என்று ஆரம்பித்திருக்கிறது என்றால் சிவே என்று ஆரம்பிக்கிற இந்த ஸ்லோகம் சரியாக பேர்பாதி முடிந்து வருகிற 51வது ஸ்லோகமாக இருக்கிறது. 4 வேதங்களின் நடு மத்தியில் நடு நாயகமாக சிவநாமம் வருகிறார் போலவே இந்த சௌந்தர்ய லகரியிலும் வைத்து ஆச்சாரியாள் அனுகிரகித்திருக்கிறார். ரசம் 8 தான், சாந்தம் ரசமே இல்லை. அனுபவிக்கிறவன் அனுபவம், அதன் உணர்ச்சி கிளர்ச்சி, இதுகளை தூண்டிவிடுகிற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தால்தான் ரசம். இதெல்லாம் ஒன்றுமில்லாமல் அப்படியே அடங்கி ஒடுங்கி மௌனமாக கிடக்கும் சாந்தம் பெரிய அனுபவமாகவே இருந்தாலும் அதை ரசம் என்று எப்படி சொல்வது என்று அலங்கார சாஸ்திரக்காரர்களில் சில பேர் ஆட்சேபித்திருக்கிறார்கள். இதற்கு எதிராக அவர்களிலேயே சிலர் மற்ற ரசங்களுக்கு உள்ளது போலவே சாந்தத்தை உண்டாக்குகிற சந்தர்ப்பம், பேக்ரவுண்ட், பின்னணி முதலியவை இன்னின்ன, அதை மேலும் தூண்டிவிடுகிறவை இன்னின்ன, இந்த பாவத்துக்கு அறிகுறிகளாக இன்னின்ன இருக்கின்றன, இந்த மூலபாவத்துக்கு துணையாக இன்னின்ன உபபாவங்கள் இருக்கின்றன என்றெல்லாம் சவிஸ்தாரமாகச் சொல்லி இதுவும் ரசம்தான், இதுதான் ரசங்களுக்கெல்லாம் ரசம் என்கிறார்கள். இப்படி 2 ஸ்கூல்கள், மரபுகள். போன ஸ்லோகத்தில்தான் பார்த்தோம் ஆச்சாரியாள் நவரசாஸ்வத தரளவ் என்றதை. அடுத்தே இந்த ஸ்லோகம் அம்பாளுடைய கண்ணில் நாடக ரசங்கள் வெளியாவதைப் பற்றி செய்திருக்கிறார் என்றால் இங்கேயும் நவரசமாக சாந்தத்தையும் சேர்த்து தானே சொல்லியிருப்பார். இன்னொரு கன்ஃபர்மேஷன் கூட இதற்கு அடுத்த ஸ்லோகத்தில் இருந்தே கிடைக்கிறது. அங்கே 52இல் மன்மதன் தன்னுடைய பானமாக அம்பாளுடைய பார்வையையே ஆக்கி பரமசிவன் மேலே போட்டு அவருடைய சாந்த ரசத்தை விரட்டி அடிக்கிறான் என்கிறார். புராம் வேத்து சித்த பிரச்சம ரச வித்ராவண, புராரியான சிவனின் மனசில் உள்ள பிரச்சம ரசத்தை விரட்டி என்கிறார். சமம் என்றால் மன அடக்கம்,
அதில் இருந்துதான் சாந்தி என்ற வார்த்தையே வந்தது. சாந்தி என்பதை சிறப்பித்து பிரசாந்தி என்கிறோம் அல்லவா? அப்படி சமத்தைச் சொல்வதே பிரசமம். பிரசம ரசம் என்றால் சாந்த ரசமேதான். முந்தி மூலாதாரத்தில் ஆனந்த பைரவ பைரவிகள் நடனத்தைச் சொல்லும்போது ஸ்லோகம் 41 நவரச மகா தாண்டவ என்றே ஸ்பஷ்டமாகச் சொன்னார். ஆனபடியால் ஆச்சாரியால் நவரசக் கொள்கையை ஒப்புக்கொண்டவரே என்று நிச்சந்தேகமாக தெரிகிறது. ஆனாலும் சக்தி என்றே சொல்லப்படுபவள் சாந்தமாகிவிட்டாள் என்று அவளுடைய அசைப்பு அவளுக்கே போய் ஆரம்ப ஸ்லோகத்து சிவன் மாதிரி அவளும் ஸ்தம்பித்து கிடப்பதாகி விடுமே என்று விஸ்தாரம் பண்ணவில்லை போல் இருக்கிறது. சில பேர் 8 ரசம்தான் என்று சொன்னால், வேறு சிலர் சாந்தத்தை மட்டுமின்றி வாத்சல்யத்தையும் தனி ரசமாக சொல்லத்தக்க கணம் அதற்கு உண்டு என்ற அபிப்பிராயத்தில் அதை 10வது ரசமாக சேர்க்கிறார்கள். மயீஜனனி திருஷ்டி சகருணா என்பதாக ஆச்சாரியால் அவளை தாய் என்று சொல்லி தம்மை குழந்தையாக்கிக் கொள்வதிலேயே அந்த வாத்சல்ய ரசமும் வந்துவிடுகிறது. ஆக 8 ரசங்கள் வெளிப்படையாகவும் 2 சூசனையாகவும் ஒரே ஸ்லோகத்தில் அம்பாளின் ஒரே அவயவ விஷயமாக சம்பந்தப்படுத்தி ஆச்சாரியால் புலமையை காட்டியிருக்கிறார். சூசனையில் மீனலோச்சனை. சௌந்தர்யலகரியில் சூசனையாக உள்ள அநேக அழகுகளில் இன்னொன்று மீனாட்சியை பற்றியது. அதுவும் நேத்திர சம்பந்தமானது. மீனாட்சி என்றாலே மீன நேத்திரிதானே. மீனலோச்சனை என்றும் சொல்வது. லோகத்துக்கெல்லாம் பிரசித்தமாக வரப்பிரசாதினியாக இருக்கப்பட்டவள் மதுரை மீனாம்பிகை. ஆதியில் இருந்து இன்று வரை மகிமையோடு இருந்து கொண்டிருக்கிற அவள் கண்ணழகை வைத்தே பெயர் பெற்றிருப்பவள். அவளைப் பற்றி தேவி ஸ்தோத்திரங்களுக்குள் 2 கண்கள் மாதிரி இருக்கும் லலிதா சகஸ்ரநாமத்திலும் சௌந்தர்யலகரியிலும் சொல்லவில்லை. இதை நினைத்து பார்க்கும்போது குறையாக ஏமாற்றமாக இருந்தது. ஆனால் நன்றாக கவனித்து பார்த்த பிறகு குறை நிறையாயிற்று. 2லுமே மீனாட்சியை நேராக சொல்லாவிட்டாலும் சூசனையாக சொல்லித்தான் இருக்கிறது. உடைத்து சொல்லாததாலேயே அவளுக்கு ஜாஸ்தி விசேஷம் என்று தோன்றுகிறது. ஸ்தூலத்தை விட சூக்ஷ்மத்துக்குத்தானே விசேஷம் ஜாஸ்தி. லலிதா சகஸ்ரநாமம் அம்பாளை வர்ணித்துக் கொண்டு போரும்போது வக்திரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாபலோச்சனா என்று ஒரு நாமா சொல்கிறது. வக்திரலக்ஷ்மி என்றால் அம்பாளுடைய முக காந்தி. அது ஒரு பெரிய பிரவாகமாக பரிவாகம் இருக்கிறது. இப்படி முக தேஜஸ் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்றால் நீர்ப்பெருக்கில் மீன் இருக்க வேண்டுமே. இந்த காந்தி சமுத்திரத்தில் எங்கே மீன்? நீண்டு நீண்டு விளங்கும் அம்பாளுடைய நேத்திரம் இருக்கிறதே, அதுதான் மீன். லோச்சனம் என்றால் கண், லோகனம் என்றால் பார்ப்பது, பார்க்கப்படுவதால்தான் லோகம் என்றே பேர். மீன் மாதிரி வடிவத்தில் இருக்கிற லோச்சனம் மீனாபலோச்சனம். மீனாட்சி என்று அப்பட்டமாக சொல்லாமல் மீனாபலோச்சனா என்று சொல்லியிருக்கிறது. ஒரு குறை தீர்ந்தது. சௌந்தர்யலகரியில் என்ன வருகிறது? அநேக நகரங்களோடு அவளுடைய நேத்திரத்தை சம்பந்தப்படுத்தி சொன்ன ஸ்லோகத்தில் மதுரா என்பது தென்மதுரையானால் மீனாட்சியின் பெயரை சொல்லாவிட்டாலும் ஊரை சொல்லியாயிற்று. அது தவிர இதில் அம்பாளின் கண்களை வர்ணிக்கும் அநேக ஸ்லோகங்களில் ஒன்றில் ஸ்லோகம் 56 முதல் 2 வரிகள் தவாபர்ணே தவ அபர்ணே கர்ணே ஜப நயன பைசுன்ய சுகிதா நிலீயந்தே தோயே நியதம் அனிமேஷா சபரிகா. அபர்ணே அபரா என்று பெயருடைய அம்பிகையே, பர்வத ராஜகுமாரியாக அம்பாள் அவதாரம் பண்ணி பரமேஸ்வரன் தன்னை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று கடும் தபஸ் இருந்த காலத்தில் மற்ற ரிஷிகள் மரத்தில் இருந்து தானே உதிரும் சருகை மட்டுமாவது சாப்பிட்டார்கள் என்றால், இவளோ அதைக்கூட சாப்பிடாமல் சுத்த உபவாசம் இருந்ததால் அபர்ணா என்ற பெயரை பெற்றாள் என்று காளிதாசர் சொல்லியிருக்கிறார்.